விரைவில் நிலவில் உள்ள ஹீலியம்-3 மூலம் மின்சாரம் தயாரிக்க முடிவு செய்யப்பட்டுள்ளதாக விஞ்ஞானி சிவதானு பிள்ளை தெரிவித்துள்ளார். தாம்பரம் அருகே நடைபெற்ற நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட பின்னர் செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்த அவர், பொருளாதாரத்தில் இந்தியா அடுத்த 2 ஆண்டுகளில் ஜெர்மனி, ஜப்பானை பின்னுக்கு தள்ளி 3ஆம் இடத்திற்கு முன்னேறும் என்று நம்பிக்கை தெரிவித்தார். போயிட்டு வந்தவங்க கொண்டு வந்த சாம்பிள்ல இருந்து இந்த ஹீலியம்-3 இருக்கு. ஹீலியம்-3ங்கிறது ஒரு விசேஷமான எரிபொருள். இது நான் ரேடியோ ஆக்டிவ். இப்போ நம்ம யுரேனியத்திலிருந்து தான் நம்ம பவர் ஜெனரேட் பண்ணுறோம் பை நியூக்ளியர் ஃபிஷன். சன்கிறது ஹீலியம் அண்ட் ஹைட்ரஜன். அதில் உள்ள ஹீலியம், அந்த ஹீலியம் டெபாசிட் ஆகி மில்லியன்ஸ் ஆஃப் டன்ஸ் ஆஃப் ஹீலியம் அந்த நிலவில் இருக்குது. அந்த நிலவில் இருக்கக்கூடிய அந்த ஹீலியம்-3 அவங்க டெஸ்ட் பண்ணி பார்த்ததில் அது 100 times சுப்பீரியர் டு யுரேனியம். அப்புறம் அது இஸ் அமினபிள் ஃபார் ஃபியூஷன். அப்புறம் அது கூட டிட்டரியத்தை சேர்த்து தான் நம்ம எனர்ஜி உண்டாக்கணும். அப்போ ரேடியோ ஆக்டிவிட்டி நம்ம வெரி வெரி மினிமம். அந்த மாதிரி இருக்கும்போது இது ஃபியூச்சரில் ஒரு முக்கியமான எரிபொருளாட்டு